வெயிட்ல 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 ஏய் பேருடா வெயிட்ல 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 வெயிட்ல. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து தி பார்பிக்யூ லான்ச்சோடைய 2வது பிரான்ச்சோடைய ஓப்பனிங். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்படி ஓஎம்ஆரில் வந்து ஃபஸ்ட்டு பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க, 2வது பிரான்ச் இன்னைக்கு சைதாப்பேட்டில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த லான்ச்சுக்கு என்னை கூப்பிட்ட பிரதர் ரொம்ப நன்றி கொடுங்க, தேங்க்யூ. ரொம்ப சூப்பராக இருந்தது, செமையாக இருந்தது. அதுவும் மேலேருந்து ஒரு சிட்டிவியோடய உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான ரெஸ்டாரண்ட்டாக இருக்குது. மறக்காமல் நீங்களை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஒரு பர்த்டேவாக இருக்கும், ஒரு கெட் டுகெதராக இருக்கட்டும், வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் அப்படி ஒரு சூப்பராக ஜாலியாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி சாப்பிட்டு போகணும்னு நினச்சிங்கன்னா தி பார்பிக்யூ நேஷனல் வாங்க. சரி, தி பார்பிக்யூ லான்ச்சுக்கு வாங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப இவ்வளோ டிஷ்ஷஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த டிஷ்ஷஸ் எல்லாமே வந்து இவங்களே வந்து அப்படி செஃப்பெல்லாம் வச்சு சூப்பராக செம்மையாக சர்வ் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது. லைவாகவே இந்த பக்கம் அப்படியே சமைக்கிறாங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது. தேங்க்யூ பிரதர். இன்னும் நீங்கள் நிறைய பிரான்ச் தரங்க. தேங்க்யூ எல்லாருடைய வாய்ப்பு. தேங்க்யூ. எனக்கு இந்த பானிபூரி தான் பிடிச்சிருந்தது. சாப்பிட்றேன், பேசிட்டு சாப்பிட்றவா? இல்லை ஊட்டி விட்டுலாம். ஊட்டி விடுங்க. ஓகேண்ணா. இந்த ஸ்கூல் முடிச்சுட்டு அப்போ அந்த வண்டியில் எடுத்துகிட்டு வருவாங்க. ஸ்போர்ட்ஸ் படம் பண்றீங்க, இனிமேல் டைட் ஃபுட் சாப்பிடுறீங்க, எப்படி வந்து டைரக்டர் ஒத்துப்பாரு? ஆனா ஒரு பானிபூரி தானே சாப்பிட்டேன். நானே சும்மா ஒரே ஒரு பானிபூரி சாப்பிட்டேன், நல்லா இருந்தது. அதான் நான் கொஞ்சம் கரெக்டாக டயட்ல தானே இருக்கணும். கரெக்டாக டயட்ல தானே இருக்கேன், நான் கரெக்டாக டயட்ல தான் இருக்கேன். அவர் பார்த்துட்டு இருப்பாரு. சோசியல் மீடியாவில் பாலா அவ்வளோ பார்க்க முடியறது இல்லை, ஏன் ஹெல்ப் பண்றது வந்து கம்மியாயிடுச்சா? மக்களோட விருப்பம், ஏன்னா வந்து ஒரு சேனல் மட்டும் உங்களை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிருப்பாங்க, இப்போ அந்த சேனல்லையும் போறது இல்லையே. இந்த சேனல் எந்த சேனல் இல்ல, நீங்க வந்து உதவி பண்ண ஒரு சேனல் மட்டும் எந்த சேனல் தெரியல. கலட்டா சன்சிக் 2-3 சேனல் இருக்கு. சரி, நீ சொல்ல எனக்கே தெரியுது. சரி, அப்படிலாம் நான் வந்து சாதாரண ஒரு ஆளு, நான் சாதாரண ஒரு டிவியில பண்றேன், சினிமா பண்றேன், அவ்வளவுதானே. இல்ல நீங்க சோசியல் மீடியா பாக்குறதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ கூட முந்தானத்தி கூட ஒரு குழந்தைக்கு வந்து ஃபுல் படிப்பு சொல்ல நம்ம ஏற்றிட்டு படிக்க வச்சிருக்கு. அப்படின்னா நீங்க தான் பாக்குறதுன்னு நினைக்கிறேன். முன்னாடி பண்ணதை இப்போ நிறைய படம் பண்றேன். தெரியல, நம்ம வேலை தெரியுது தெரியலன்னு கிடையாது, நம்ம மனசாட்சிக்கு தெரியுது, அது போதும். நம்ம தலைவர் முதல்வர் ஆயிட்டாரு தளபதி. பாலா இன்னும் விஷ் பண்ணாரு, நிறைய உதவிகள் செஞ்சுட்டே இருக்கிற பாலா வந்து பார்த்துட்டே இருக்கு முன்னாடி. ஆனா விஜய் சாருக்கு இன்னும் ட்விட்டர்லயோ இன்ஸ்டாலயோ அவங்களாம் இவ்வளவு பெரிய ஆளு, வாழ்த்து தெரிவிக்கலையே. அவங்க வாழ்த்துற அளவுக்கு நம்ம பெரிய ஆள் கிடையாது. இல்ல ஒருவேளை கட்சியில ஐயோ அண்ணா ஏன்னா நீங்க அதாவது வந்தாலே ஏதாவது கான்ட்ரவர்சியா கோத்துறதுக்குன்னே காலையில வெயிட் பண்றாரு இவரு. ஸோ பாத்துங்க, அப்படிலாம் இல்ல. அவங்களாம் இருக்கிற உயரம் பெருசு, நான் சாதாரண ஆளு. ஸோ அப்படிலாம் இல்லை. ஏன்னா நீங்க ஆனா எங்களை பார்த்து சொல்லி கேக்குறீங்க, நீங்க பாத்துக்கலாம் தெரியல. லாரன்ஸ் வந்து டிவி கலை என்ன மாதிரியும் அவங்க ஒரு கட்சி போஸ்ட் தர மாதிரியும் ஒரு பதவியில போய் உட்கார மாதிரி சொல்லியிருக்காங்க. அவர் கூட நிறைய பயணம் பண்றீங்க. ஸோ அவர் தொடர்ச்சியா டிவி கலை பயணம் பண்ணா கூட பயணம் பண்ணுவீங்களா? நமக்கு ஓப்பனா சொல்லலாம், நமக்கு அரசியல் கிடையாது, நமக்கு அரசியலுக்கு வர இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது, நம்ம அவ்வளவு பெரிய ஆளும் கிடையாது. நம்மளால முடிஞ்சது கடைசி வரைக்கும் நம்ம சம்பாதிக்கிறத உதவி செஞ்சுட்டே இருக்கணும். அதான் நான் பண்றேன். இதுக்கப்புறம் அதை மட்டும் தான் பண்ணுவேன். ஒருவேளை திருச்சி தொகுதி காலியா இருக்கு, ராகவலாரன்ஸ் கூட போறீங்கன்னு கேள்விப்பட்டோம். ஐயா, ஒருவேளை பாலா நீ உதவியெல்லாம் செஞ்சுட்டு இருக்க, இப்படி நீ அரசியல்ல வந்தா இன்னும் பெரிய அளவுக்கு செய்வேன்னு சொன்னா விஜய் சார் கூப்பிட்டு ஒரு நில்லு பாலானா நிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா? இல்லைண்ணா, நமக்கு அரசியல் நோக்கம் கிடையாதுல்ல. நான் நிறைய இடத்துல சொல்லிட்டேன். கடைசி வரைக்கும் நம்ம சம்பாதிக்க வச்சுட்டு நான் அதனால முடிஞ்ச உதவிகள் செய்யணும் மட்டும் தான் நம்ம நோக்கம். ஸோ அது நோக்கி தான் நம்ம பயணம். நம்ம அவ்வளோ பெரிய ஆளும் இல்லை. கூட சமீபத்துல வந்து ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி பட்டினி தினம் வந்து உணவு வந்து மக்களுக்கு எவ்வளவு முக்கியம், ரொம்ப முக்கியம். உணவு வந்து ஏன்னா நிறைய பேர் ஹோட்டலுக்கு போறோம், சாப்பாடே இல்லாதவங்களா இருக்காங்க, ஆனா பாதி வச்சுட்டு அப்படியே இருந்து போறோம், இதெல்லாம் பாக்குறோம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு என்ன சொல்ல விரும்புவீங்க? அறிவுரை சொல்றது நான் பெரிய ஆள் கிடையாது. உண்மையா சொல்லணும்னா சாப்பாடு ஒரு சாப்பாடுக்கே கஷ்டப்படுறவங்க இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அது பார்த்துட்டு எல்லாருமே வந்து நிறைய பேர் அவ்வளோ உதவி செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஒரு பர்த்டேவா இருக்கட்டும், நல்ல நாள் எல்லாருக்குமே எல்லாரும் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நான் சொல்ற அளவுக்கு ஒன்றும் இல்லை, அவங்க தான் எல்லாரும் நமக்கு அட்வைஸ் பண்ணுவோம். ஸோ அரசியல் பற்றி வேணாம் நீங்க, ஆனால் இது கண்டிப்பாக கேட்காம இருக்க முடியாது. நீங்க ஸ்போர்ட்ஸ் படம் பண்றீங்க, இப்போ ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் என்ன சொன்னாருன்னா விவசாயத்தை விட ஸ்போர்ட்ஸ் தான் வந்து முக்கியத்துவம், அதான் கஷ்டம்னு சொல்லியிருக்காரு. நீங்க ஸ்போர்ட்ஸ் படம் பண்றீங்க, ஒரு ட்ரைனரா ஆகும்போது என்ன உங்களுக்கு தோணுது? அந்த அவரோட கேள்வி பதில். ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா விளையாட்டை விட சரி விவசாயத்தை விட விளையாட்டு தான் ரொம்ப கடினமான இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சொல்லியிருக்காரு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க?
விவசாயம் தானே. என்னன்னா நீங்க ஸ்போர்ட்ஸ் படம் பண்றீங்க அதான். ஓகே, அவங்க என்ன சொன்னாங்கன்னு தெரியல. என்னை பொறுத்தவரைக்கும் விவசாயம் தான் ஃபர்ஸ்ட்டுன்னு. நம்மளை பொறுத்தவரைக்கும் என்னை பொறுத்தவரைக்கும் விவசாயம் தான் ஃபர்ஸ்ட். ஏன்னா நாங்களே பேசிக்கலாக ஃபார்மர் ஃபேமிலி தான். ஸோ எங்கள் தாத்தா எல்லாமே ஃபார்மர் தான். ஸோ நம்ம பொறுத்தவரைக்கும் விவசாயம் தானே ஃபர்ஸ்ட். சோறு தான் முதல்ல. அவங்க தான் கடவுள், விவசாயம் தான் கடவுள். இப்போ அரசியல் வர்றது வந்து விருப்பம் அப்படின்னு வருங்காலத்துல விஜய் அவர்கள் மாதிரி வளர்ந்துட்டீங்கன்னா அரசியல் வர்றது வாய்ப்பு இருக்குமா? நம்ம அவ்வளவு பெரிய ஆளா இருந்தா நம்ம கடைசி வரைக்கும் நம்ம இல்லண்ணா இப்ப என்ன மைண்ட் செட் என்னன்னா நம்ம சம்பாதிக்கிறதுல கடைசி வரைக்கும் உதவி மட்டும் செஞ்சுட்டே இருக்கணும். நான் இங்க உட்காந்துருக்கேன் தமிழ் மக்கள் போட பிரச்சனையில நான் இங்க உட்காந்துருக்கேன். கடைசி வரைக்கும் அவங்க நன்றி உள்ளவனா இருக்கும். அவ்வளவுதான். உதவி பண்றதும் அதிகாரத்துக்கு வந்தா நல்லா பண்ணலாம். ஐயா இல்ல பவருக்கு வந்தா உதவி பண்றதும் பெருமளவுல பண்ண முடியல. அதே வேணாம் இல்லையா? அப்படிலாம் இல்லையா? நமக்கு இதான் அது அந்த அளவுக்கு தெரியாது. எனக்கு அந்த அளவுக்கு அறிவு இல்லையா? எந்த அளவுக்கு வந்துட்டு இருக்கு? ஏன்னா பிரஸ் மீட்ல சொன்னாங்க பூஜை அப்ப நீங்க ஒரு 6 மாசம் இந்த படத்துக்காக டைரக்டர் பண்றீங்க. ரெண்டாவது படம் படம் ஓகே அவரேஜா போச்சு. ரெண்டாவது படம் எந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு இருக்கு? எந்த எஃபோர்ட் போட்டு கண்டிப்பா அதுக்கு தான் 6 மாசம் 8 மாசம் உட்காந்து எஃபோர்ட் போட்டு தான் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். கண்டிப்பா அது ஒரு சூப்பரான ஒரு படமா இருக்கும். ஸோ நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணி அதை எடுத்துட்டு போகணும். பாலா வந்து எடுத்த உடனே எல்லாம் கணக்கு போட்டு வராங்க. நீங்க காந்தி கணக்கு போட்டுருந்தீங்க. இப்ப இருக்க படங்களை எந்த கணக்குல போட்டு வந்துருக்கீங்க? எந்த அளவுக்கு இருக்கும்? எனக்கு என்ன கணக்கு இல்ல இருக்குமா? மணிக்கணக்கா நீங்க கேள்வி கேக்குறீங்க. அந்த கணக்கு தான் எனக்கு என்ன கணக்கு புரியல. ஆனா நீங்க படத்துக்கு ஹீரோயின் வந்து ரொம்ப நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு நிறைய ரிவெக்ட் பண்ணாங்க. இந்த படத்துக்கு ஹீரோயினோட தேர்வு எந்த அளவுக்கு இருந்துச்சு? அதெல்லாம் அவங்களே பாத்துக்கிட்டாங்க. நடிகை கூப்பிட்டாங்க, நடிச்சுட்டு நானே வந்துட்டேன். எல்லாமே அவங்களே பாத்துக்கிட்டாங்க. இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் மற்ற விஷயங்கள் அந்த ரெடியா வர கொண்டதான் நான் பாத்துக்கிட்டேன். கேஸ்டிங் மற்ற எல்லா பிரச்சனையும் அவங்களே பாத்துக்கிட்டாங்க. ஒர்க் அவுட் பண்ணுறேன்னு சொல்றாங்க. காலையில எப்போ தூங்குறீங்க? சூப்பரான கேள்வி தானா? டெய்லி காலையில எழுச்சுவேன், ஒர்க் அவுட் பண்ணா அப்புறம் வேலையை பார்க்க போறது. அப்படிதான் டெய்லி காலையில எப்ப நைட்டு லேட்டா தூங்கினா காலைல அது டைம் மாறி மாறி தான் இல்ல. அண்ணன் பேசணும்னா அண்ணன் இப்ப ஷூட்டிங்ல பிஸியா இருக்காங்க. அண்ணன்ட்ட நம்ம அண்ணன் பிஸியா இருக்காங்க. கண்டிப்பா கல்யாணம் வந்து எனக்கு எப்ப சொல்றாங்களோ அந்த பொண்ணு வீட்டுல உடனே அண்ணனு தான் கூப்பிட்டு தலவாழ இருந்து வைக்கிறேன். நிறைய பேர் நிறைய ஆடியன்ஸ் வந்து உங்களை வந்து விரும்புவாங்க. ஏன் உங்களை பார்க்கும் நிறைய பேர் நீங்க பார்த்து கமெண்ட் பாலா ஏன் கூட மாட்டீங்கன்ட்டு இப்ப வந்து ஏன் வரது இல்ல? ஒரு வேளை கூப்பிட்டா கோயில நீங்களே கூப்பிடல. இல்ல சும்மா சீக்கிரம் தான் போவீங்க. அப்படிலாம் அதெல்லாம் 3 சீசன் பண்றேன். வேற ஏதாவது பண்ணலாமே, ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு அப்படி பண்றேன். ரசிகர் ரொம்ப எதிர்பார்க்கறேன். கண்டிப்பா நான் ரசிக்கிறேன். வந்து ஒரு படம் வந்து 2 நாள் முன்னாடி வந்து பெரிய ஒரு டைரக்டர் கர்நாடகாவுடைய ஸ்டேட் அவார்டு வாங்குவாங்க. அவருடைய படம் வரப்போகுது. அவர் படத்துல வந்து ஆடியோ லான்ச் என்ன சொன்னார்னா, பெரிய ஹீரோக்களுடைய கால் ஷீட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அவங்க வச்சு ஹேண்டில் பண்ண முடியாது. நிறைய தலையீடு இருக்கும். பாலாவுடைய தலையீடு அதே மாதிரி இருக்குமா வருங்காலத்தில்? அவங்க சொல்ற ஸ்டோரி நானே சைட்ல சர்வீஸ் ரோட்ல சேராட்ட ஓடினுங்க. நீங்க பைபாஸ்ல போற பஞ்சாப் லாரில எனக்கு எதாவது அதெல்லாம் தெரியாது. எனக்கு அந்த அளவுக்கு அறிவு தெரியாது. எல்லா கேள்வியும் தவிர்த்துட்டு போனா என்ன தவிர்த்துட்டுலாம் போல பதில் சொல்றேன். நீங்க நான் எங்க தவிர்க்கிறேன். ரொம்ப நன்றி எல்லாருக்கும். தேங்க்யூண்ணே.